Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 9th மேத்ஸில் எக்ஸாம்பிள் 3.5 என்ன கொடுத்துருக்காங்கன்னா if p of x is equal to 4x square minus 3x plus 2x cube plus 5 and q of x is equal to x square plus 2x plus 4 then find p of x minus q of x கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பார்த்தோம்னா p of x plus q of x p of xையும் q of xையும் அடிஷன் பண்ணி பார்த்தோம். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா p of x மைனஸ் q of x ரெண்டும் சப்ராக்ஷன் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு கண்டிஷன் என்ன தெரியும்னா அடிஷனுக்கும் சப்ராக்ஷனுக்கும் நம்ம லைக் டேர்ம்ஸை மட்டும்தான் ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ண முடியும். திஸ் இஸ் அ கண்டிஷன் ஃபார் அ பாலினாமியல். ஒரு பாலினாமியலாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணும்போது லைக் டேர்ம்ஸை மட்டும்தான் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் பண்ண முடியும். ஓகே, இதில் சொல்யூஷன் ஃபஸ்ட்டு p of x ஓட பாலினாமியல்ஸை எழுதிடலாம். p of x என்ன கொடுத்துருக்காங்க? 4x ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2x கியூப் ப்ளஸ் 5. இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் இல்லை. ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, நெக்ஸ்ட் எக்ஸ் பவர் 1 இருக்குது, நெக்ஸ்ட் எக்ஸ் கியூப் இருக்குது. நம்ம எப்பயுமே பவர்ஸை டிசெண்டிங் ஆர்டரில் தான் எழுதிட்டு வரணும். ஸோ p of x ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் first 2x cube plus 4x square minus 3x plus 5. okay, next q of x என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்குறாங்களோ அதை நம்ம டேரெக்டாக அந்த வேரியபிளுக்கு நேராக, அதாவது அந்த பவர் என்னவோ லைக் டேர்ம்ஸ்க்கு நேராகவே நம்ம எழுதிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இங்கே தான் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 4. ஸோ இங்கே எந்த டேர்முமே இல்லை. ஸோ நம்ம என்ன இங்கே கன்சிடர் பண்ணிக்கலாம்னா 0x கியூப்னு நம்மளை அஷ்யூம் பண்ணிக்கலாம். இங்கே சப்ராக்ஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கீழே இருக்கிற வேல்யூஸ்க்கு எல்லாமே சைன் சேஞ்ச் பண்ணணும். மைனஸ் 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 மைனஸ். ஓகேவா? ஓகே, இப்போ 2ல் 0 போச்சுன்னா சேம் அதே நம்பர் தான் வரும். இப்போ 2x கியூப் ப்ளஸ் இது மைனஸ். ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பரோட சிம்பிள் தான் நம்ம போடுவோம். ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? 4 minus 1 3 ப்ளஸ் 3x ஸ்கொயர். நெக்ஸ்ட் இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ். ஸோ மைனஸ் ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். 5x இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், பெரிய நம்பர் 5. ஸோ ப்ளஸ் 5ல் 4 போச்சுன்னா 1. ஓகே, இது ஒரு மெத்தட் ஆஃப் p of x மைனஸ் q of x. அல்டர்னேட்டிவாக இன்னொரு மெத்தட் இருக்குது. இது ரெண்டில் எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு p of x என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். p of x இஸ் ஈக்குவல் டு நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணதை எழுதிக்கலாம். 2x கியூப் ப்ளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 5. ஓகே, நெக்ஸ்ட் q of x என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதையும் எழுதிக்கலாம். q of x இஸ் ஈக்குவல் டு x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 4. இப்போ ரெண்டையும் சப்ராக்ஷன் தானே கேட்டிருக்காங்க. p of x மைனஸ் q of x. p of x அப்படி எழுதிக்கோங்க. 2x கியூப் ப்ளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 5. நெக்ஸ்ட் மைனஸ் போட்டு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. q of x ஃபுல்லாக ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம். x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 4. இப்போ இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் 2x கியூப் plus 4x square minus 3x plus 5 minus minus into plus minus x square minus into plus minus 2x minus into plus minus 4. இப்போ சப்ராக்ட் பண்ணோன்னா இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது, இங்கே எக்ஸ் கியூப் இல்லை. ஸோ அந்த எக்ஸ் கியூப் டேர்மை அப்படியே எழுதிக்கலாம். 2x கியூப். நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ். ஸோ ப்ளஸ் தான் வரும், ஏன்னா 4 தான் பெரிய நம்பர். 4 minus 1 3x square minus minus plus 3 plus 2 5x 5 plus minus plus தான் வரும். 5 minus 4 1. ஸோ ரெண்டுமே சேம் மெத்தட் தான். உங்களுக்கு எந்த மெத்தடில் புரியுதோ அந்த மெத்தடை நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.